பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு காரியத்தை குறித்து பேசி வருகிறேன். காரணம், அநேகர் சொல்லுகிற காரியம், என்னை என் புருஷன் புரிந்து கொள்ளவில்லை என்று மனைவிமார் சொல்லுகிறீர்கள். சில புருஷன் சொல்கிறீங்க, என்னை என் மனைவி புரிந்து கொள்ளலைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, மனைவிகள் சொன்னாங்க என் புருஷனே என்னை புரிந்து கொள்ளலை அப்படிங்கிறாங்க. சிலெல்லாம் சொல்கிறீங்க, 15-20 வருஷங்கள் வாழ்ந்து விட்டோம், ஆனால் இன்னும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியலை ஐயா, என்ன செய்வது என்று கூட எங்களுக்கு விளங்கலை. நாங்கள் செய்கிறது நல்லதாக இருந்தாலும் அவங்களுக்கு தவறாகவே தெரிகிறதே, புரிந்து கொள்ளுகிற நாள் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதை குறித்து நேற்றைய தினத்திலும் உங்களோடு பேசினேன். இன்றைக்கும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அதில் அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் இருக்கிறது. ஆகையினால்தான் உங்களுடைய வேதாகமத்தை மறக்காமல் தயவு செய்து எங்கே இருந்தாலும், ஏன் சொல்லனா, சிலர்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போடுறீங்க, சொல்லவே வேண்டாயா நாங்கள் பைபிள் எடுத்துருவோன்னு. புதிதாக வருபவர்களுக்காக சொல்லுகிறேன், பழையவங்களுக்கு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் நம்ம 1ஆம் கிளாஸ் பாடம் நாம் படிச்சிருப்போம், வருகிற பிள்ளைகள் அதை படிச்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்காக சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை புரிந்து கொள்ளுகிற காலம் ஒரு நாள் வரும். அப்போ அவங்க வாயிலேருந்தே ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை கையில் அப்படி தேடி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தரை நம்பிக்கை ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பிக்கை ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பில் செல்லுவோம், தீப ஒழித்தலை கண்டடைவோம். ஜீவதேவன் பில் செல்லுவோம், தீப ஒழித்தலை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தங்கும். மனதில் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மை கேட்ட இல்பல்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை
நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுவார். மாறாத சந்தோஷம் தந்திடுவார். மாறாத சந்தோஷம் தந்திடுவார். மகிமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தந்திடுவார். மகிமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே தீர்ப்போம். கவலை கஷ்டம் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யூதா அவைகளை பார்த்து அறிந்து. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் சில பொருட்களை பார்க்கிறான். யூதா என்றால் என்ன அர்த்தம்? துதிப்பேன். இந்த யூதா சில பொருட்களை அவனுக்கு காண்பிக்கிறார்கள். அவைகளை பார்க்கிறான். நல்ல கவனிங்க, அது ஐயா உயிர் உள்ளவைகள் அல்ல, அவைகள் என்று எழுதியிருக்கு. ஏன்னா நம்ம எப்போவுமே இலக்கியங்கள் தெரிந்தவர்கள். பொருட்களுக்கு அவைகள் எழுவோம், மனிதர்களை சொல்லும்போது அவர்கள் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள். இப்படி ஒரு மனுஷன் சொல்றான்னா காரணம் என்ன? ஒரு பெண்ணை புரிஞ்சு கொள்ளலை. ஒரு பெண்ணை புரிஞ்சு கொள்ளலை, தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டான். அதனால தான் இப்போ சொன்னான், என்னை விட அவன் நீதி உள்ளவையா. இன்றைக்கும் சொல்ல, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு நாள் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு கண்பாருளே, ஆண்டவர் மனிதனை புரிந்து கொண்டால் சொல்லுவார். 2 பேர் ஜெபம் பண்ண போனான். உங்களுக்கு தெரியும், ஆயக்காரனும் பரிசேயன். போய் ஜெபம் பண்ணதில் இவன் ஜெபம் பண்ணது எப்படி, அவன் ஜெபம் பண்ணது ரெண்டையுமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. லூக்கா 18ஆம் அதிகாரமா 18 இருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது பரிசேயன் போய் என்ன சொல்கிறான்? ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, பரிசேயன் தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை பக்கத்துல நிக்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடேங்க அப்பா, இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அநியாயக்காரர் பரிகாரர் அதெல்லாம் சொன்னது ரைட்டு. இந்த ஆயக்காரனை போல பக்கத்தில் நிக்கிறவனு சொல்றார், இந்த ஆயக்காரனை போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவருடைய நீதியை சொல்றாரு. நான் என்ன செய்யறேன் ஆண்டவருக்காக? வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம், என்னுடைய சம்பாத்தியத்துல 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். ஆயக்காரன் கிட்ட கூட வரல, தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம. ஏன்னா நாமளும் எப்ப சொல்றோம், அதிக நேரம் பாடுறோம்ல, என்ன பாடுறோம் உங்களுக்கு தெரியும்? கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, மாமேதும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. பெண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து, பெண்மண் உண்டாக்கி வித்தகரிடமிருந்து என்னெல்லாம் ஒத்தாசை எந்த மக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே, மாமேதும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே.
தள்ளாட ஒட்டா உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டா வேலையில் வேலரை காப்பவர் வேலையில் வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே மாமேலும் நேராயும் கண்களை ஏறெடுப்பே. சங்கீதக்காரன் சொல்ற 121ஆம் சங்கீதத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை. சில நேரம் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு பயப்படுறோம். ஆண்டவரை பார்க்கறதுக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்குறோம். ஏன்னா அங்கே இருந்தால் நமக்கு ஒத்தாசை வரும். அதனால தான் சங்கீதம் 124:8 வாசிக்கிறோம், எங்களுக்கு சகாயம் வேற எங்கேருந்து இல்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே தான் இருக்கிறது வல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஒத்தாசை அங்கேருந்தா வரணும். அதனால தான் யோசபாத் ராஜா கூட யுத்தத்துக்கு போக முன்னாடி அவனுக்கு பயம். நீங்கள் நாளாகமத்தில் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பிரசங்க கூட சொல்லியிருப்பீங்க. யோசபாத் ராஜாவுக்கு என்ன செய்யனே விளங்கலை. உடனே அவன் என்ன செய்கிறான், தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே எங்கிட்ட பலனும் இல்லை, நாங்கள் நிற்கிறதுக்கு திராணியும் கிடையாது, என்ன செய்வோம் எங்களுக்கு விளங்கவும் இல்லை, அதனால எங்கள் கண்கள் உம்மையே என்ன செய்கிறது, நோக்கி பார்க்கிறது. உம்மை நோக்கி பார்க்கின்றே என்னை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34 வாசிக்கிறோம். எனக்கு கண்பாருளே, இந்த ஆயக்காரன் கண்களுக்குற ஏறெடுக்க துணியாம ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான், தூரத்துல நின்று கொண்டு கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான். ஆண்டவருக்கு புரிஞ்சிச்சு யார் நீதிமான்னு தெரியும். நம்மளும் சொல்லலாம், நான் சுத்தமா இருக்கேன், பரிசுத்தமா இருக்கேன், ஐயோ என்ன மாதிரி உண்டாங்களாம். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பரிசுத்த பற்றி. ஏன்னா அவன் நம்மை எப்போதும் காண்கிற தேவன். நடந்தாலும் இருக்காரு, படுத்திருந்தாலும் இருக்காரு, உட்கார்ந்தாலும் இருக்காரு. நாம் எங்கே போய் இருந்தாலும் அவருடைய கண்களை விட்டு என்ன செய்ய முடியாது, ஓடவே முடியாது. அதனால் அவர் நீதி சொல்லணும். அவர் நம்மை புரிந்து கொண்டதுனால தான் அன்றைக்கு பாவியானவனுடைய ஜெபத்தை, பரிசேயனுடைய ஜெபத்தையும் ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்ட உடனே அவன் தான் நிறையா சொன்னான். என்ன சொன்னான், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன். அது மட்டும் இல்லை, இந்த ஆயக்காரனை போல மற்ற மனுஷனை போலவும் இராததினா இல்லைன்னா ஆண்டவர் தெரியாதா? நாமளும் சில வேலை அப்படி தான் பேசுவோம். என்ன மாதிரி பரிசுத்தவான் உண்டாமோ அவரில் சொல்லணும். நியாய தீர்ப்பு யார் கையில் இருக்கு, அவர் கையில் இருக்கு. அதனால தான் அவர் சொன்னார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்யட்டும், விட்டுருங்க. அநியாயம் பண்றாங்கிறக்காக யோசிக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் செய்யட்டும். அக்கிரமம் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் கொஞ்சம் நீதி செய்து கொண்டே இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அது மட்டுமல்ல, அவனவன் கிரியைக்கேற்ற அவனவனுக்கு அளிக்கிற பலன் அவற்றில இருக்கு.
உங்களை புரிந்து கொண்ட ஆண்டவர் ஒருவர் உண்டு. உங்கள் கண்ணீரை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உண்டு. உங்களுடைய வேதனைகளை அறிகிற ஒரு ஆண்டவர் உண்டு. உங்களை புரிந்து கொள்கிறார். சில வேளை செய்யாத குற்றத்தை கூட சொல்லலாம். ஆண்டவர் புரிந்ததுனால தான் யோசேப்பு உயர்த்தினான். எல்லாரும் புரிஞ்சு கொள்ளலை மக்கள்லாம். யோசேப்பு தனியாக வீட்டில் இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி என்ன செஞ்சிட்டா, என் கூட வா சயனி அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்கல. கடைசியில் அவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தா. இவன் சொன்னதெல்லாம் கேட்கல, அவன் காதில் ஏறவே இல்லை. உன்னை தவிர வேற ஒன்றையும் எனக்கு விலைக்கு வைக்கலை. நான் இந்த வீட்டில் எல்லாம் என் கையில் இருக்குது. அப்படி இருந்து நான் தெய்வத்துக்கு விரோதம் பாவம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தான். அவன் காதில் ஏறலை. அவன் நேராக பார்த்தா இவன் வேஷ்டியே பிடிச்சி இழுத்து என்ன செஞ்சிட்டா, உருவி கையில் வைத்து கொண்டான். கையில் வைத்துக்கொண்டு எல்லாரும் முன்னாடி ஆக்குலர் ப்ரூஃப் இருக்குது. இந்த பாருங்க, இவன் என்கிட்ட வந்தான், என்னை கெடுக்க வந்தான், சொல்லாமல் அவனை போட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பான். சிறையில் தள்ளப்பட்டான். யாரும் அவனை புரிஞ்சு கொள்ள. போத்திவார் கூட கூப்பிட்டு கேட்டதாக இந்த வேதத்தில் இருக்கா? என்னப்பா செஞ்ச, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்களா? குற்றவாளிக்கு கூட கடைசி சந்தர்ப்பத்தில் தண்டனை கொடுக்குறதுக்கு முன்னாடி டைம் உண்டு. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களாம்பாங்க. நீங்களும் பார்த்துருக்கலாம் எத்தனையோ காரியத்தில் கடைசி நேரத்து ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவனுக்கு என்ன ஆசையோ யாரை பார்க்கணுமோ அது விடுவாங்க. யோசிப்பட்டு அது கூட கேட்கல. அவன் சொன்ன உடனே இவனை நேரம் எங்கே கொண்டு போயிட்டாங்க, சிறைச்சாலை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை புரிந்து கொண்டார். அதனால தான் அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆதியாகமம் 39:1-2 பார்க்கிறோம். மிக அழகா யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எங்க விட்டாலும் சரி. ஏன்னா அவர் யாரு? நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணில் மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதை பற்றி கவலையப்படாதீங்க. கட்டின புருஷன் எந்த மனைவியவாது என் மனைவியை போல் உண்டான்னு சொல்ல பார்த்துருக்கீங்களா? இல்லை மனைவி தான் என் புருஷனை போல் எனக்கு கிடச்சிருக்கா. எத்தனை பேர் சொல்லுவாங்க, வெளியே வேணா சொல்லுவாங்க. எனக்கு கிடச்ச மாதிரி யாருக்கும் கிடச்சிருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே இவனை போய் கட்டி வச்சுட்டாங்களே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம். மனுஷன் பார்ப்பது வேறு. மனுஷன் எதை பார்ப்பான்? வளர்ச்சியை பார்ப்பான், அவனுடைய ஸ்டவுட்னஸ், அவனுடைய உடல் வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்கிறான். ஆனால் தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 வாசிங்க. மனுஷன் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்க்கிறவரே கிடையாது. மனுஷன் எப்படி பார்ப்பான்? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்னா பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் புரிந்திருக்கிறார். உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் அறியாமல் உன் தலை மயிர் கூட கீழே விடாது. நான் சொல்லலை, புலம்பல் 3:37 சொல்லுகிறது, ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொன்னவன் யார்? ஆண்டவர் கட்டளையிடாமல் ஒன்று கூட நடக்காது. உன் தலைமுடி விழாது, உன் கையிலேருந்து ஒரு சின்ன குச்சி கூட விழாது. அவர் தான் நகம் கூட கீழே விழாது. அவர் கட்டளையிடணும்.
ஏன்னா அவர் சொன்னால் தான் நடக்கும். அநேக நேரங்களில் நம்ம மற்றவங்க புரிஞ்சுக்கலையேன்னு வேதனைப்படுறோம். நன்மை செய்து கூட சில நேரம் பாடுகளை அனுபவிக்கிறீர்கள். தீமை செய்து பாடு அனுபவித்தா பரவாயில்ல, நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது ஏன் மற்றவங்க என்னை புரிஞ்சு கொள்ளலையே அப்படின்னு கேட்பீங்க. உங்களை அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவர்களும் புரிந்து கொள்ளுகிற நாள் வரும். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான வேதத்தில் பல பேரை நீங்கள் பார்க்கலாம். புரிந்து கொள்ளாத ஒரு அப்சலோமை பார்க்கலாம். தகப்பனை புரிஞ்சு கொள்ளலை. அப்சலோமுக்காக தகப்பன் அழுத துக்கத்தை இந்த வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவன் உட்கார்ந்து நாள் முழுதும் அழுதுகிட்டு இருந்தான். ஆனால் அப்சலோம் என்ன செய்யலை? தகப்பனுக்கு விரோதமாக தான் அரண்மனைக்கு வெளியே நின்றுக்குவான். யாராவது வந்தால் சரி, அங்கேயா போகிறீங்க, அங்கே யார் இருக்கா சொல்கிறதுக்கு? நான் இருந்தேன்னா உங்களுக்கு வழக்க தீர்த்து வச்சுருவேன். அங்கே ராஜா, அங்கே ஒன்றும் கிடையாது. தகப்பனையே புரிந்து கொள்ளாதவன். இன்றைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதான் பிரச்சனை. பெற்றோரை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள். பிள்ளைகிட்ட போய் அப்பா இப்படி இருக்காதப்பா நல்லாருன்னு சொல்லிப்பார். ஆமாம், இவங்களுக்கு வேலை இல்லை, இப்படியே தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக சொல்கிறீங்க? நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. பெண் பிள்ளையில் போய் சொல்லி பாருங்க, அம்மா இப்படி இருக்கக்கூடாதுமா, இப்படி நிற்கக்கூடாதுமா. ஆமாம், எதை எடுத்தாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நீங்கள் குறை சொல்கிறவங்க, ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய நலத்தை பேசுவீங்க. ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில் புரிந்து கொள்ளாமல் இருக்கு. எத்தனை வீட்டில் தாய்க்கு மகளுக்கும் சந்தோஷம் இருக்கிறது? எத்தனை வீட்டில் தகப்பனுக்கு மகனுக்கும் சந்தோஷம் இருக்குது? அப்பா கேட்குறார் பையனை, காலேஜ் 5 மணிக்கு முடிஞ்சிருக்குமே, என்ன லேட்டு? அது கேட்க, அதான் லேட் ஆகிடுச்சு. அதான் என்ன லேட்டுன்னு கேட்குறேன். ஏன் எல்லாத்தையும் சொல்லணுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்பா கேட்குறார்? பிள்ளை எங்கேயும் போயிடக்கூடாது, தவறி போயிடக்கூடாது. இன்றைக்கி புரிந்து கொள்ளாத உறவில் என்ன சந்தோஷம் இருக்குது? ஏதோ கணவன் மனைவியாக ஒரு வீட்டுக்குள்ளே கட்டியாச்சு, வாழ்கிறீங்க. ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன்னா வாழ்விலே தாழ்விலே சுகத்திலே துக்கத்திலே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாமல் இருக்க முடியுதா? எவ்வளோ உத்தமமாக இருந்த யோபுக்கு வாச்ச மனைவியே, இன்னுமா உத்தமத்தில் நிற்கிறாய், இன்னுமா உத்தமத்தில் நிற்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவனை புரிந்து கொண்டாளா? அவன் சொன்னான், நான் சாகிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் என் உத்தமத்தை என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விளக்கவே மாட்டேன். யோபு 27:5 அப்படி தான் சொன்னான். நான் சாகிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேனா. இவதோட இன்னுமா உத்தமத்தில் நிற்க போகிற? எல்லாம் இருந்துச்சு, உத்தமமாக நிற்கிறது பரவாயில்ல, இப்போ எல்லாம் போயிடுச்சே, இனி என்ன உத்தமம்? தேவனை தூஷி ஜீவனை விடு. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதுதான் அநேக நேரங்களில் பிரச்சனை. எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட காரியத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்களோடு நான் இது 7வது செய்தியாய் பேசி வருகிறேன். ஏன்னா யூதா சில பொருட்களை பார்த்தோன்னா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? என்னிலும் அவள் நீதி உள்ளவள். எப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? தன்னைத்தான் நீதிமான்னு சொல்கிறவன் இருக்கான், ஆனால் மற்றவர்களை நீதி உள்ளவன் சொல்கிற ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் புரிந்து கொள்ள வைப்பார். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு 30 நாள் 30 பேர் எந்திரிக்கணும். ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 4000 ரூபா, ரெக்கார்டிங் சேர்த்து 5000 ரூபா. எங்கள் சபையை வந்து பார்த்திங்கன்னா பூரா ஐஸ்வர்யவான்கள் சபை, 2 கண்ணும் தெரியாதவங்க. போடுற காணிக்க கரண்ட் பில்லு கூட இருக்காது. ஏன்னா நேற்று கூட கரண்ட் பில்லு வந்துருந்துச்சு 5300 ரூபா. போன மாதம் காணிக்க பார்த்தா 2000 ரூபா விடலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்திய தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஏன்? கர்த்தர் சொல்லியிருக்கார், எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்படணும். அதான் ஆத்மாக்கள் அழிந்து போயிடக்கூடாது. நீங்களும் இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பாருங்கள். வந்ததுக்காக ஏதாவது செஞ்சுதான் ஆகணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஏவினால் நீங்களும் வரலாம், இந்த ஊழியத்தை தாங்கலாம். என்னென்னவோ காரியம் இருக்கிறது. கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு உடை கொடுப்பதற்கு உதவலாம், ஊன்றுகோல் கொடுப்பதற்கு உதவலாம், ஏன் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம்,
2 கண்ணு தெரியாமல திருமணமாகி குடும்பமாக வாழ்கிறாங்களே, இவர்களுக்கு வருஷத்தில் ஒரு திருமணமாவது செய்வோம். இதற்கு உதவலாம். இன்னும் சொல்ல போனால் பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கையை கழுவிட்டு போயிடுறான். ஐயோ காசே கையை விட்டு போறியார். இதை ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். எப்படி பிரதர் நாங்கள் உதவ? இப்போ கிறிஸ்மஸ் காலம் வருகிற கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாயில் பார்வையற்ற மக்கள் போன வருஷம் 450 பேர் திருநெல்வேலியில் நின்னாங்க. மதுரையில் 250 பேர் நின்னாங்க. இப்படி வருகிற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ் வெகுமதி கொடுப்பதற்கு உங்களை கர்த்தர் ஏவினார். நான் ஒரு கவர் போட்டு ஐயோ எங்களுக்கு இத்தனை லட்சம் தேவை இப்படிலாம் நான் போடுறதே கிடையாது. எல்லாம் யாருக்கும் எந்த கடிதமும் அப்படி அனுப்புறதில்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவையை கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும் ஒழிய மனுஷன்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் கர்த்தர் ஏவுதலை கொடுத்தால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர், ஜிபே, ஃபோன்பே வரும். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனி நம்பரே இருக்குது, உங்களுக்கு தாரேன். இல்லை இந்த சமூக சேவைகளுக்காக பார்வையற்ற மக்களுடைய சேவைக்காக கொடுக்கணும், அதுக்கு தனியாக இருக்கு, என்கிட்ட கேட்கலாம். தாராளமாக நீங்கள் கேட்டால் அதுக்குரிய நம்பரை சொல்லுவேன். 8438852500 பார்த்தீங்கன்னா சமூக சேவைகளுக்காகவே வைத்திருக்கிற நம்பர். இதில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதே போல் 94425597 பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். இதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு, இரக்கமுள்ள ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்ளவே இல்லையே என்று கண் கலங்கி நிற்கிற, மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் புரிந்து கொள்ளுகிற நாள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் கட்டாயம் அந்த யூதாவை போல சொல்லுவான், ஐயோ என்னிலும் அவங்க நீதி உள்ளவங்க தான், அவங்க உண்மை உள்ளவங்க தான், அவங்க தெய்வ பயம் உள்ளவங்க தான், நன்மையா செய்கிறவங்க தான், அவர்களே புரிந்து கொள்ளுகிற காலம். அன்பின் தெய்வமே, யார் யார் எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே புருஷனை புரிந்து கொள்ளாத மனைவி, கணவனை புரிந்து கொள்ளாத மனைவியை புரிந்து கொள்ளாத புருஷன், பெற்றோரை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், பிள்ளைகளை புரிந்து கொள்ளாத பெற்றோர், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாய் எண்ணுகிற அனுபவத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.